பாட்டுக்கோர் தலைவன் பாரதியை நெஞ்சில் சுமந்து பிரபாகரின் பிள்ளைகளின் இலட்சியம் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. தேர்தல் களம் இன்றைக்கு வெகு விரைவாக சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் தமிழர் கட்சி இந்த காலத்தின் கட்டாயம் என்ற தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னிறுத்துகிறது. நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் என்ற கேள்வியை முன்னிறுத்தி இந்த மேய்க்காமண்டபம் சந்திப்பிலே நாம் தமிழர் கட்சி ஆகச்சிறந்த களப்போராளியான சீலன் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் களமிறக்கி இருக்கிறார். தேசிய இனம், இந்திய தேசியம், திராவிட தேசியம், தற்போது தமிழ் தேசியமா என்றொரு கேள்வி எழுந்திருக்கிறது. தேசியத்தை சொல்லி மதத்தை காட்டி வாக்கு பெற்றவர்களும், திராவிடத்தை சொல்லி சாதியை சொல்லி வாக்கு பெற்றவர்களும் இங்கே அரியணையில் அமர்ந்து விட்டார்கள். ஆனால் தமிழர் என்ற இனம் தலை நிமிர வேண்டும். தமிழ் தேசிய இனம் தலை நிமிர வேண்டும். தமிழ் தேசிய இனம் அதிகாரத்தில் அமர வேண்டும். தமிழ் தேசிய இனத்தின் இந்த மக்கள் தலை சிறந்தவர்களாக வாழ வேண்டும். இந்த மண்ணையும் மக்களையும் தமிழ் தேசிய இனம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் தேசிய இனத்தை இங்கே வலியுறச் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட ஆட்சியாளர்களும் சரி, தேசிய ஆட்சியாளர்களும் சரி, தேசிய கட்சிகளானாலும் சரி, திராவிட கட்சிகளானாலும் சரி, இந்த மண்ணை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த மண்ணை வளரச் செய்தது என்ன என்ற கேள்வியை நாம் முன்வைத்தோமேயானால், ஆம், நாம் தமிழர் கட்சி கட்டாயமாக இந்த மண்ணுக்கு தேவை என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார். இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அல்லது தேர்தல் களத்திலே தங்கள் வாக்குறுதிகள் என்று வெற்று வார்த்தைகளை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து களம் காண்கிறார்கள். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் கூட கல்விக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழ் வித்தகர் கருணாநிதியுடைய மகன் என்று தன்னை வளர்த்தி கொள்ளும், தன்னை பெருமை தேடிக்கொள்ளும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அறிக்கை என்ன? இந்த மண்ணின் மக்களுக்காக, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக கல்விக்கடன் ரத்து என்று சொல்லி அறிக்கை விட்டார் அல்லவா? அதை நிறைவேற்றப்பட்டதா? அது நிறைவேற்றப்பட்டதா? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் எப்படி அதை செய்வார்கள்? தரமான கல்வி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு ஆம், ஏன் இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்திலே கல்வி இலவசமாகத்தானே கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு உரையாடல் இருக்கிறது. ஆம், கல்வி இலவசமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கல்வி நிலையங்கள் தரமாக இருக்கிறதா? கல்வி தரமானமாக இருக்கிறதா? அனைத்து மக்களுக்கும் இலவசமான தரமான கல்வி கிடைக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இல்லை? கல்வி முறை சரியானதாக இருக்கிறதா? இந்த ஆட்சியாளர்கள் இங்கே அதிகாரம் செலுத்துகின்ற எம்எல்ஏ எம்பிக்களுடைய மக்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறார்களா? இல்லை. காரணம் என்ன? அரசாங்க பள்ளிக்கூடத்திலே தரமான கல்வி இல்லை, அதனால படிக்கல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வி இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்பது காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயத்தை பூர்த்தி செய்கின்ற இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதனால் இந்த இடத்திலே நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் என்ற முனைப்பை முன்னிறுத்தியிருக்கிறோம். எப்படி
இந்த மண்ணிலே கல்வி அனைவருக்கும் தரமான கல்வி, இலவச கல்வி, தனியார் பள்ளிக்கூடங்களிலே இருக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்த கல்வியாக அனைத்து மக்களுக்கும், ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே கல்வி கிடைக்கப்பெற வேண்டுமெனில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் தமிழர் கட்சி இந்த காலத்தின் கட்டாயம் என்பதை வலியுறுத்தி இந்த இடத்திலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மேடையை அமைத்து நிற்கின்றோம். மின்சாரத்தை மாதத்துக்கு ஒரு முறையாக நாங்கள் கட்டணத்தை மாற்றி விடுவோம் என்று இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதி கொடுத்து வந்தார். செய்தாரா? இன்றைக்கு மின் கட்டணம் எவ்வளவு? அதை சரி செய்வதற்கு இவர்களிடத்தில் என்ன செயல் திட்டம் இருக்கிறதா? ஏதாவது செயல் திட்டம்? இந்த மின்சாரம் இன்றைக்கு அணு உலை, அணுமின் நிலையம், இதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் மண்ணுக்கும் நஞ்சையும் நாசத்தையும் விளைவிக்கக்கூடிய இந்த நாசகர திட்டத்தை முன்னிறுத்தக்கூடிய மின்சார உற்பத்தியை இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு பதிலாக இவர்கள் ஏதாவது திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்களா? அப்படி வைத்திருந்தால் இன்னைக்கு இந்த மின்சார கட்டணம் ஏறி இருக்காது. இனி இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்தால் இந்த மின்சாரத்தை எப்படி அரசே சுயம் சார்ந்து தயார் செய்யும் என்பதை உங்களிடம் இவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுக்க தயாரா? இல்லை அல்லவா? அதை செய்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனது ஆட்சி வரைவு திட்டத்திலே தாங்கள் அதிகாரத்தை நிறுவும் போது இந்த மண்ணிலே எப்படி மின்சாரத்தை தயார் செய்வோம் என்பது, காற்றாலை மின் உற்பத்தி, சூரிய மின் தகடினால் மின் உற்பத்தி, தொடர்வண்டி செல்லும் போது அதனை இரு பக்கங்களும் வீரிய விசை கொண்ட காற்றாடியை பொருத்தி மின் உற்பத்தி, இயற்கை எரிவாயு கொண்டு தயாரிக்கப்படும் மின் உற்பத்தி, கழிவுகளில் இருந்து இன்றைக்கு மேலை நாடுகளே தயார் செய்வது போல மின் உற்பத்தி, கடல் அலைகளில் இருந்து காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்றை காற்றாலை மின் உற்பத்தி மூலம் கடற்கரையிலே காற்றாலைகளை நிறுவி அதன் மூலம் மின் உற்பத்தி, கடல் அலைகள் மோதுவதனுடைய வேகத்தை விசை கொண்டு தயாரிக்கக்கூடிய மின் உற்பத்தி, இப்படி இன்றைக்கு மேலை நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மின் உற்பத்தி ஆகச் சிறந்ததாக இந்த மண்ணிலே நிறுவி மின் உற்பத்தியை இந்த காலத்தின் கட்டாயத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஆட்சி வரைவு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. இந்த மண்ணின் மக்களுக்காக, இந்த மண்ணின் தேவையை, இந்த மண்ணின் காலத்தின் கட்டாயத்தை, இந்த மக்களுக்கான காலத்தின் கட்டாயத்தை ஆட்சி வரைவு திட்டமாக 2016 சட்டமன்ற தேர்தலிலே அறிக்கையாக வெளியிட்ட தனது உள்நோக்கோடு உறுதி கொண்டு ஆட்சி வரைவு திட்டமாக வெளியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால்தான் இன்றைக்கும் எடுத்து சொல்கிறோம், இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம் நாம் காவு கொடுத்து நிற்கிறோம். கேரளாவுக்கு இந்த மண்ணில் இருக்கும் கனிம வளங்களை வெட்டி கடத்துகிறார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது போராடினார்கள். ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன? ஏன் வாய்மூடி மௌனம் காக்கிறார்கள்? அப்போது இவர்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? மக்களுடைய தேவை என்ன? இதனுடைய காரணம் என்ன? இந்த கனிம வளங்களை வெட்டி கேரளாவுக்கு கடத்தக்கூட செயலை இவர்கள் செய்யும் போது நாம் தமிழர் கட்சி தடுக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது இவர்கள் பழியை சுமத்துகிறார்கள் அல்லவா? கனிம வளங்கள் இங்கு இல்லை என்றால் நாளைய தலைமுறை வாழுமா? கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அல்லவா? காலத்தின் தேவைக்கேற்பையா? இன்றைய நிலைமைக்கேற்ப மக்களின் வாழ்வாதாரம் எது, மக்களுடைய சுற்றுச்சூழல் எது, மக்கள் வாழ்வதற்கான சூழியல் எது, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி இந்த நோக்கத்தை முன்னிறுத்தி உங்களிடம் வந்து நிற்கிறோம். எதுக்காக? மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய தேவைக்காக. தமிழ் தேசிய இனம் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்தது போதும் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு இருக்கிறது.
நாம் தமிழர் கட்சியினுடைய ஆகச்சிறந்த ஆட்சி வரைவு திட்டம், மக்களுக்கான மருத்துவம். ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே காவிரி மருத்துவமனையில் படுத்திருந்தார். மருத்துவம் பார்ப்பதற்காக காவிரி மருத்துவமனையில் படுத்திருந்தார். ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்திருந்தார்கள். ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்திருந்தார்கள். இன்றைக்கு இங்கே இதே பத்மநாபபுரம் தொகுதியிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் அவரும் சென்று தனியார் மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்ப்பார். காரணம் என்ன? அரசு மருத்துவமனை தரமானதாக இல்லை. அரசு மருத்துவமனையில் மருந்துகள் தரமானதாக இல்லை. தேவைக்கேற்ப மருந்துகள் இல்லை, உபகரணங்கள் இல்லை, ஆய்வுக்கூடங்கள் இல்லை, எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற வசதிகள் இல்லை. எந்த நிலையிலும் இன்றைக்கும் தனியார் மருத்துவமனையை மக்கள் அவசரத்திற்காக நாடி செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அல்லவா? அப்படியானால் அதை நிறைவு செய்ய வேண்டிய இடத்திலே, அதை பூர்த்தீகரிக்க வேண்டிய இடத்திலே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதிகாரத்தில் எவராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கும் எவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மக்களுக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ நோய்வாய்ப்பட்டால் அரசு மருத்துவமனையிலே தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சட்டம் போடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம் தேவை அல்லவா? காலத்தின் கட்டாயத்தை பூர்த்தி செய்கின்ற இடத்திலே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதை மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் காலத்தின் கட்டாயம் தேவை என்ற பொதுக்கூட்டத்தை இங்கே நிறுவியிருக்கிறோம். செந்தமிழன் சீமானால் களமிறக்கப்பட்ட ஆகச் சிறந்த களப்போராளி சீலன் அவர்கள் இந்த மண்ணிலே பனை விதைகளை பல இடத்திலே பரவச் செய்தான். இந்த பத்மநாபபுரம் தொகுதியிலே தேர்ந்தெடுத்து பல இடங்களிலே பனை விதைகளை பரவச் செய்தான். பல கோடி பனை திட்டம் என்று நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவும் போது பல கோடி பனை திட்டம் ஒன்று நிறுவி அந்த பனை திட்டத்தை நாடெங்கிலும் பரவச் செய்வோம், பனையின் தற்சார்பு பொருளாதாரத்தில் அரசு வளர்ந்து வரும் என்ற திட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு திட்டத்தில் நிறுவியிருக்கிறது. அந்த செயலை அதிகாரத்துக்கு வரும் என்னாலேயே உங்களுடைய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீலன் அவர்கள் சிறந்த முறையிலே பத்மநாபபுரம் தொகுதி முழுவதும் செய்து கொண்டிருந்தார். பனை விளைகளை எங்கும் விதைத்தார். ஆனால் இந்த மரங்களே இருக்கக்கூடாது என்று கனிம வளங்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்துகின்ற அமைச்சர் பெருமகனார் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுபடியும் மறுபடியும் எதற்கு அவர்களை வாக்குகளை செலுத்த வேண்டும்? எதையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, எதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமோ, அடுத்த தலைமுறைக்கு எதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டுமோ, அடுத்த தலைமுறைக்காக இந்த மண்ணில் இருக்கின்ற கனிம வளங்கள், மரங்கள், காடுகள் அனைவையும் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அவையெல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் சரியாக நினைப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக, அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக காலத்தின் கட்டாயமாக நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து காலத்தின் கட்டாயத்திற்காகவே நாம் தமிழர் கட்சி உறுதியேற்று தங்களுடைய ஆட்சி வரவு திட்டத்திலே வெகு சிறப்பாக இந்த மண்ணையும் மக்களையும் உயர்த்துவதற்காக தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு ஆட்சியை அமைப்போம் என்று உறுதிமொழி எடுத்து நிற்கிறது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.